ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் நம்மளால் மாதம் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுமே டீட்டெயிலாக நம்ம இப்போ பற்றி பேச போகிறோம். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுதான் நமக்கு மந்த்லி இவ்வளோ வருமானன்றது வரும். இல்லை வாரம் எனக்கு இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்றதையுமே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது மூலிமா தான் நமக்கு அது தெரியும் இல்லையா? எப்பயுமே சரி தான். ஒரு நாளைக்கு காலையில் நீங்கள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு உட்கார்ற டைமிங் பார்த்துக்கோங்க. அந்த டைமிங்கில் உங்களால் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுன்றது உங்களுக்கே கன்ஃபார்மாக புரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரே மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது ஃபாஸ்ட்டுன்றது வர செய்யும். அப்படி நமக்கு ஃபாஸ்ட்டு வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு அதிலே புரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? நான் காலையிலே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் உக்காந்துருவேன். அப்படி உட்காந்து தைக்கும்போது நமக்கு நம்ம ஒரே மெத்தடில் தைக்கும்போது ஃபாஸ்ட் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ரெகுலராக தைக்கும்போது நமக்கு அதை தைக்க டைமிங் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் இல்லையா? எனக்கு இந்த நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. அதே லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு 1/2 hour ஆகும். அதுக்கும் வித்தியாசம் என்னன்னா ஒரு 10 நிமிஷம் தான் வித்தியாசம் ஆகும். அப்போது நமக்கு இவ்வளோ டைமிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? இப்படி தெரியும்போது நமக்கு கிடைக்கிற டைமில் நம்ம இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட முடியும். ஒரு நாளைக்கு நான் ஒரு 1000 ரூபாய்க்கு சம்பாதிச்சிட முடியும், இல்லை ஒரு 500 ரூபாய்க்கு என்னால் ப்ளவுஸ் தைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்மளுடைய வருமானத்தை நம்ம கூட்டிக்கலாம் இல்லையா? வருமானத்தை நம்ம அதிகரிக்கிறதும் வருமானம் நமக்கு கம்மியாகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. கம்பல்சரி ப்ளவுஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னா கம்பல்சரி நமக்கு துணி வீட்டில் இருக்க தான் செய்யும். என்றைக்குமே சோம்பேறித்தனம் படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைலரிங் தொழில் தான். இந்த டைலரிங் தொழிலை வச்சுக்கிட்டே நிறைய பேருக்கு கஸ்டமர் வராமல் வேலை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத குழம்பிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையும் மீறி நமக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வருது அப்படின்னா அதை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நம்ம கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ரெகுலராக, அதாவது 30 நாளும் நமக்கு வேலை இருக்கிற மாதிரி நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வேலை தான் இது. நீங்களுமே ஒரு தொழிலை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக என்றைக்குமே நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் எப்படி நமக்கு காலையில் போனால் சாயங்காலம் வரோம் அப்படின்ற மாதிரி கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதே போல் நம்ம வீட்டில் மிஷின் வச்சுருக்குறோம் அப்படின்னாலுமே அதுக்கான டைமிங்கை கரெக்டாக நீங்கள் ஒதுக்குங்க. கண்டிப்பாக நம்மளால் நிறைய சாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இப்படிலாம் பண்ணி தான் இன்றைக்கி இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸாக இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸாக இருக்க முடியும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடு மூலயமா தான் எல்லாமே முடியும். வீட்டு வேலை முடியல, நான் எப்படி சிஸ்டர் நான் பார்க்குறது? எனக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மிஷினில் உட்காரும்போது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ போய் ரெஸ்ட் எடுக்கணுன்னு தான் தோணுது. நான் எங்கேருந்து மிஷினில் போய் உட்காந்து தைக்கிறது? இப்போ நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்கும்போது டைம் ஒரு 3 ஆகிடுது, இல்லை 2 ஆகிடுது. அதுக்கப்புறம் மிஷினில் எங்கே உட்காருதுன்னு அப்படியே விட்டுற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா என்கிட்டே எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி காலையிலே உக்காந்துடுறீங்க, காலையிலே ப்ளவுஸ்லாம் முடிச்சிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே மனசு தான் காரணம். ரெஸ்ட்டுன்றது என்னது? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்க அப்போ உட்காந்து செல்லு நோண்டிகிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தூக்கம் வரும், அவங்க தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த ரெஸ்ட்டெலாம்
பழகுனவங்களுக்கு தான் அது ரெஸ்ட்டு. நீங்கள் வந்து இந்த வேலையில் வந்து பழகி பாருங்கள். உங்களுக்கு அப்புறம் ரெஸ்ட்டுன்னு தோணாது. ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சி அதை கஸ்டமர்கிட்ட காசை கொடுத்து நீங்கள் வாங்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்ட் எடுக்கணும்லாம் தோணாது. இன்னொரு துணி எடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு கைக்கு காசு வரும்ல அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் தான் வருமே தவிர நம்ம ரெஸ்ட் எடுக்கணுன்றது தோணாது. அப்படி தான் நான் இருக்கேன், அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படின்றதுனால மட்டும்தான் இன்றைக்கி வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் 18 வருஷமாக நான் வந்து இன்றைக்கி சக்ஸஸாக வந்து போயிட்டுருக்கேன். அப்படின்னா அதுக்கு நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ விஷயத்த நான் வந்து இழந்திருக்கேன். தூக்கத்தை இழந்திருக்கேன். வெளில போகிற சந்தோஷம், அது எங்கன்னா போகணுன்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் முடியாது என்னால். அதெல்லாம் இழந்திருக்கேன். அதெல்லாம் இழந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸாக வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். நிறைய விஷயம் இருக்குது. சும்மா கிடையாது. காசுன்றது வந்து சும்மா கிடையாது. எங்கேயுமே நம்ம உழைப்பு போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து வருமானம் வந்து கிடைக்கும். பார்க்குறவங்க நினைப்பாங்க, இவன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டே நல்லா சம்பாதிக்கிறா, வெளில போகிறாளா, ஒன்றும் கிடையாது, வீட்டில் இருந்துக்கிட்டே நல்லா சம்பாதிக்கிறா அப்படின்றாங்க. வீட்டில் இருந்துட்டாலும் என்னுடைய உழைப்பை போட்டால் தான் தச்சிடலாம் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சா தச்சிட முடியாது. நம்ம உழைப்பை போட்டால் மட்டும்தான் எதுலேயுமே வந்து நம்ம வருமானத்தை பார்க்க முடியும் இல்லையா? அதுபோல் நானும் இந்த டைலரிங் ஃபீல்டில் என்னுடைய உழைப்பு போடுறேன். என் தூக்கத்தை இழக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தை இழக்கிறேன், எனக்கான தனிமையை இழக்கிறேன். எல்லாமே முழுக்க என்னுடைய உணர்வு எல்லாமே என்னுடைய மிஷின் தான். நான் தூங்கி எந்திரிச்சதும் முழிக்கிறது என் மிஷின் தான். நான் தூங்க போகும்போதும் நான் போகிறது கடைசி டைம், அதாவது ஒரு 11, 12 ஆனாலும் சரி தான், என்னுடைய மிஷின் தான். எல்லாமே என்னுடைய மிஷின் தான். எனக்கான ரெஸ்ட்டு எப்போ வருதோ அப்போ தான் ரெஸ்ட்டு. அது வரைக்கும் என்னுடைய தொழில் தான் எனக்கு. இன்றைக்கி நமக்கு நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு எனக்கு ஒன்றுமே இதில் கிடைக்கல, நான் சும்மா கைக்கும் வாய்க்கும் தான் நான் தைக்கிறேன், அதனால தான் யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு என் கண்ணு போயிடும். அதை வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே என்னோடய டைலரிங் தான். இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் 100க்கு 100 உண்மையான வார்த்தை. கண்டிப்பாக நீங்களும் இந்த வேலையை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலரிங் வேலையை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கோங்க. கை நிறைய சம்பாதிங்க. உங்களாலேயே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகிறாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.